ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தினுடைய தலைப்பானது லஞ்சம் அப்படின்ற தலைப்பில் சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி உலகத்தில் மட்டுமல்லாமல் விசேஷமாக பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்துவ உலகத்துக்குள்ளாக கிறிஸ்தவன் அப்படின்ற அடையாளத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய அநேகர் மத்தியில் இந்த ஒரு காரியம் மிகவும் விசேஷமாக கவனிக்கப்படாமல் இருக்கின்ற ஒரு விஷயத்தை நம்ம நினைவு கூர்றோம். எந்த காரியம் அப்படின்னா லஞ்சம், பிரைப் அப்படின்ற ஒரு காரியம். நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் மிகவும் பக்தி வைராகியமான ஒரு மனுஷன் அவர். இது நம்ம எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், கலாத்தியரில் 1ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் மிக தெளிவான ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு காமிக்கும். அவ்வளோ பக்தி வைராகியமாக இருந்தவர் சிறைப்பட்டு போயிட்டார். அவரை காவலில் வச்சுட்டாங்க. ஏன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்ததுனால சிறையில் காவலில் வச்சுட்டாங்க அவரை. அந்த டைமில் ரோம சாம்ராஜ்யத்தின் கீழாக யூதயாவுக்கு அனுப்பப்பட்ட ஒரு கவர்னர் தான் ஃபெலிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவர்னர். அவரை மாதிரி அடக்குமுறை செய்யக்கூடிய ஒரு கவர்னரோ அல்லது லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு கவர்னரோ இதுக்கு முன்னாடி இவரை மாதிரி யாருமே இருந்ததில்லை. அவ்வளவு மோசமான ஒரு கவர்னர் தான் இந்த ஃபெலிக்ஸ் அப்படின்றவர். இவர் என்ன பண்ணுவார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடிக்கடி அப்போஸ்தலனாகிய பவுலை கூப்பிட்டு பேசுவாங்க. எதற்காக அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ஏதாவது பணம் கொடுத்தால் அவரை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் கடவுளுடைய நாமத்தை தெரிந்தவர். அதே நேரத்தில் தன்னுடைய இரட்சகர், அதாவது நம்முடைய இரட்சகராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் நிமித்தம் அந்த காவலில் இருக்கிறார். அப்போ அந்த சூழ்நிலையில் இவர் பணம் கொடுத்திருந்தார் அப்படின்னா நிச்சயமாகவே விடுதலை ஆயிருப்பார். ஆனால் அவர் கொடுக்கல. பாருங்கள், அப்போஸ்தலரில் 24ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம் வாசிக்கலாம். நீங்கள் மேலே கீழே படித்து பார்த்தீங்கன்னா நிறைய உண்மைகளை தெரிஞ்சுக்க முடியும். நமக்கு தேவையானது எதுவோ அது மட்டும் படிக்கிறோம், சரிங்களா? 24ல் 26. மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கை உள்ளவனாயிருந்தான். யாருன்னா இந்த ஃபெலிக்ஸ் சொல்லக்கூடிய அந்த கவர்னர். அதன் நிமித்தம் அவன் அநேகந்தரம் அவனை அழைப்பித்து அவனுடன் பேசினான் அப்படின்னு இருக்கும். அப்போது எந்த சூழ்நிலையிலுமே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தின் மூலமாக ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த இழிவான காரியத்துக்குள்ளாக தங்களை ஒப்புக் கொடுக்க மாட்டாங்கன்றதை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக நமக்கு கடவுள் நிரூபிக்கிறான்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த லஞ்சம் சொல்லக்கூடிய இழிவான காரியத்தை கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிக்கூடிய அநேகர், அந்த அடையாளத்தை காமிக்கக்கூடிய அநேகர், இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகள் இருக்கிறாங்க இல்லையா, எல்லா சபைகளிலுமே இந்த காரியங்களை மிகவும் சர்வசாதாரணமாக என்ன பண்ணுறாங்கன்னா கையாளுறாங்க. தங்களுடைய தேவைகளுக்காக, தங்களுடைய நலனுக்காக தனிப்பட்ட முறையிலையும் செய்கிறாங்க, பொதுவான காரியத்திலையும் இந்த மாதிரி லஞ்சம் கொடுக்கக்கூடிய காரியங்களை செய்கிறாங்க. இது இழிவான காரியம். இவர்கள் கிறிஸ்தவர்களே அல்ல, அல்லது அதற்கு தகுதியானவர்கள் அல்ல அப்படின்றத வேதாகமம் மிக தெளிவாக காமிக்கும். ஏன்னா இது தேவனுடைய முக்கியமான கட்டளை. எது அப்படின்னா, இந்த லஞ்சம் என்கிற காரியத்தை ஒருத்தர் செய்யக்கூடாது என்பது நமக்கு தெரியும். பாருங்கள், யாத்ராகமத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். பாருங்கள், யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கும்போது,
பரிதானம் வாங்காதிருப்பாயாக, பரிதானம் பார்வையில்லவர்களை குருடராக்கி நீதிமான்களின் வார்த்தையை புரட்டும். பார்த்தீங்களா? அப்போ இந்த பரிதானம் சொல்லக்கூடிய பிரைப் அப்படின்னு சொல்லக்கூடிய லஞ்சம் என்கிற காரியத்தில் தலையிடக்கூடிய கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தருமே குருடர்கள் நிலைமைக்குள்ளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. அவர்கள் நீதிமான்கள் அல்ல, கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள் அப்படின்ற ஒரு காரியத்தை கூட நமக்கு இந்த பரிசுத்த வேதாகமும் காமிக்குது. பிறகு இன்னொரு வசனம் வாசிக்கும் போது உபாகமத்தில் 16வது அதிகாரத்தில் 19ஆம் வசனம் வாசிக்கும்போது, நியாயத்தை புரட்டாத இருப்பாயாக, முகதாட்சணியம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக. பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு மோசமான ஒரு காரியம். ஆனால் இதை ரொம்ப எளிமையா, நடைமுறை தானே, உலகம் தானே, அப்படி தானே வாழ முடியும் அப்படின்னு சொல்லி கடவுள் மீது நம்பிக்கையை இழந்து நம் இரட்சகரை மறுதலிக்கக்கூடியவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். ஒருவேளை இப்படி லஞ்சம் கொடுத்து வாங்கி இருந்தாங்கன்னா, அப்போ உண்மை கிறிஸ்தவன் அப்படின்னா ஒரு உண்மை கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையில கடவுளுடைய பிரமாணங்களை மிக மிக தைரியமாக கடைபிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவனே கிறிஸ்தவன் அப்படின்ற அடையாளங்களையும் தெரிஞ்சுக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் இந்த இழிவான காரியத்துக்கு நாம் இடம் கொடுக்காமல் நம்முடைய பரம பிதாவையும் அவருடைய குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் மகிமைப்படுத்த தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.